Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ் அதாவது ரேஷன் ஷாப்போட ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது சிறப்பு பொது விநியோக அமைப்பு. திறந்த சந்தையில் பருப்பு மற்றும் சமையல் மொத்த விலை உயர்வை கட்டுப்படுத்த குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பருப்பு வகைகள் மற்றும் பேக் செய்யப்பட்ட பாமோலின் எண்ணெய் விநியோகிக்கப்படும் சிறப்பு பொது விநியோக முறையை அரசு அறிமுகப்படுத்தியது. வலுவூட்டப்பட்ட ஆர்பிடி பால்மோலின் எண்ணெயில் ஒவ்வொரு கிராமிலும் வைட்டமின் A25 IU மற்றும் வைட்டமின் D2 IU உள்ளது. தூரம் பருப்பு மற்றும் பால்மோலின் எண்ணெய் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு பொது விநியோக அமைப்பின் கீழ் வழங்கப்படுகிறது. 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 156 லட்சம் லிட்டர் பாமோலின் எண்ணெயும் வாங்கப்படுகின்றன. அடுத்தது பொருள் சேதங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள். இந்திய உணவு கழக கிடங்குகளில் இருந்து DNCSC லிமிடெட் தாலுகா செயல்பாட்டு குடோன்களுக்கும் பின்னர் பொது விநியோக விற்பனை நிலையங்களுக்கும் பங்குகள் நகர்வதை கண்காணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தாலுகா கிடங்குகள் மற்றும் கடைகளில் இருந்து நகர்த்துவதற்கான வழித்தடங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை பல்வேறு குழுக்களால் இடைமறிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. முதலாவது, பொது விநியோக முறையின் பொது ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு பின்வரும் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்கள், குடிமை வழங்கல் துறை, கூட்டுறவு அல்லது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அந்தந்த கடைகளில் அதிகாரிகள். கடைசியாவது, சோதனைகள் குடோன்கள், கடைகள் மற்றும் இயக்கங்கள் வழியாகவும் மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் உலகளாவிய பொது விநியோக அமைப்பு அதன் பயனுள்ள மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படும் பொறிமுறையானது. வறட்சி காலங்களில் கூட உணவு தானியங்களின் விலையை உறுதிப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.